ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் தான். அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே போய் என்ன நடந்துச்சு எல்லாமே நான் காட்டுறேன். போனதும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் எடுத்தேன். ஏன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணா இருக்காங்க, அவங்களோட பிரதருக்கு வந்து நிச்சயதார்த்தம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போயிருந்தோம். போயிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பொண்ணு மாப்பிள்ளையை தான் பார்த்துட்ருந்தோம். ஏன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு. அதனால் பார்க்கவே முடியல எங்களால். உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியல. எண்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் நாங்கள். ஏன்னா எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. அதுக்கடுத்து தான் உள்ளே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்கள பார்த்துட்டு எல்லாமே விஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் நாங்கள் இங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருந்தோம். ஏய்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவோட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 2 பேருக்குமே சந்தனம் குங்குமம் வச்சுட்ருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் இந்த மாதிரி நிறைய வச்சுட்ருந்தாங்க. அதுக்கடுத்து செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருந்தாங்க. அதை தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேங்க. ரொம்ப நாள்னால் எப்படி மாதமாக இருக்கும்போது அவங்கள பார்த்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறந்து 1 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் நானே பார்க்குறேன். அது கூட தான் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் பாப்பா கூட. இது பார்த்தீங்கன்னா அண்ணாவோட குழந்த தான். ஸோ பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. என் கூட நல்லா அட்டாச் ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அது கூட தான் விளாண்டுட்டு இருந்தோம். அவ கூட விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டத்துக்கு உட்காந்துட்டோம். நிறைய வச்சுருந்தாங்க. பிரியாணி, இட்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி, 2 வகையான சட்னி, வடையிலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே செம்ம ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாளோட கிளிப்ஸ் தான். மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் தான் நம்ம பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம், எப்படி என்னென்ன போட்டு பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, அவ்வளோதான். மித்தபடி எதுவும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு கடாயம் வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கடுகு நம்ம போட்டுக்கலாம். கடுகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் நம்ம போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் நேரம் பொரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கருவேப்பிலையும் போட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம. அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டுடலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வதங்கட்டும், நல்லாவே வதங்கட்டும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அதுவே கொஞ்சம் நேரம் வதங்கிக்கிடும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் பொறுமை முக்கியம். நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கிட்டு வந்தாச்சு. அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். அதை அப்படியே விட்டாச்சுங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுக்கு தேவையானது எல்லாமே நான் அப்படியே சைட் பை சைடாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வதங்கணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4, 5 கிளறி விடுங்க. இன்னுமே கொஞ்சம் வெந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து ஏன்னா நானும் பார்த்திங்கன்னா அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம் நம்ம. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு தான் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டாச்சு. போட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அது நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் தான் உள்ளே போட போகிறோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வச்சுருக்கோம். அந்த காலிஃப்ளவரை அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. நீங்கள் முழுசாக போட்டுறதுங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வதங்குற அளவுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம எந்த ஒரு மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் இது மட்டும்தான், வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணலை. நீங்கள் மசாலா வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பையும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு எடுத்திருக்கேன். அதையும் போட்டாச்சு. போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழித்து எங்கள் மம்மி பண்ணுறாங்க.
அதனால தான் உங்ககிட்ட சரி ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், பட் டீட்டெயிலாக போட்டிருந்துருக்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இதை பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது வேகணும். ஏன்னா அது வெந்து அது சுருங்கிரும், அந்த அளவுக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்கட்டும், அந்தளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. நாங்கள் மூடி வச்சு மூடியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா வெந்துச்சு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நாங்கள் எடுத்தோம். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே சுருங்கிடுச்சு பாருங்கள். வெந்ததும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி எல்லாமே வற்றி அது நல்லாவே வெந்துருச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு மூடி வச்சுருந்தோம் நாங்கள். அதனால் நல்லாவே வெந்துருச்சு. பார்க்குறதுக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா வெந்த மாதிரி இருக்குது. பார்க்க முட்டைக்கோஸ் மாதிரி இருக்குல்ல, பட் இது காலிஃப்ளவர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வேகட்டும் அப்படி சொல்லிட்டு மூடி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது. செம்ம சூப்பராக ஆயிடுச்சு, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றலாம் அப்படின்ட்டு, பட் ஊற்றக்கூடாது, லாஸ்ட் மட்டும்தான் நம்ம ஊற்றணும். ஊற்றும் போது அதை மிக்ஸ் ஆக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா 2 முட்டைக்கிட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அது நல்லாவே வேகணும். வெந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதை பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எதுவும் ஆட் பண்ணல, சும்மா தண்ணியை மட்டும்தான் ஊற்றிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து வெந்து அது பார்த்திங்கன்னா நல்லா அது ஒரு மாதிரி மெதுக்குன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை எடுத்தாச்சு. முட்டையை பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றிக்கோங்க. 1 பை 1 ஊற்றி விட்டுக்கிட்டே இருங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லேயர் வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இதை நல்லா ஒதுக்கி விட்டதுக்கப்புறம் இந்த முட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இப்போ பாருங்களேன் நான் எப்படி காட்டுறேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டாச்சா. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலிஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, அது உள்ளே எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். ஏன்னா முட்டையும் வேகணும், நமக்கு காலிஃப்ளவரும் வெந்திருக்கணும். ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஸ்மெல்லே அடிக்கக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் முட்டையும் வேகும் நமக்கு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மனசார எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. செம்ம சூப்பராக செம்ம ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு இந்த டேவும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.